ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது ஒரு சிறிது காலம் வந்து ஒரு சந்தோஷத்தை கடவுள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெருசாக ஒரு அடி கொடுத்து பிரித்து வச்சிடுறாரு. நம்ம யாரை நோகிறது சொல்லுங்க? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. அப்படியா? எல்லாத்துக்குமே வந்து நம்ம நடக்கிற எல்லா ஒரு நிகழ்வையுமே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எல்லாமே வந்து விதிப்படி அப்படின்னு சொல்லி நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம், அதை வந்து சொல்லி முடிச்சிருந்தோம். பட் அதுவும் ஒரு கரையில் வந்து கரெக்டு தான். விதியின் வந்து விளையாட்டு வந்து, பட் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அது சொல்லுவாங்க, சாவித்ரி வந்து தன்னுடைய கணவனுடைய உயிரை வந்து யம தர்மனிடம் போராடி உயிரை மீட்டு வந்தாள். ஸோ வந்து விதி வந்து மதியால் வந்து விதியை வந்து வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க விதி வந்து வலியது, அதை வந்து எதனாலையுமே வந்து நம்மளால் வந்து வெல்ல முடியாது, எழுதியபடியே நம்ம நடந்து தான் தீரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து நான் இப்போ இந்த மாதிரி தத்துவமாக பேசிகிட்டு இருக்கேன், இல்லை தத்துவமாவோ இல்லை பைத்தியம் மாதிரியோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 4 வருடமாக 2021 லாஸ்டில் ஆரம்பித்த இந்த ஃபேமிலி பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் துண்டு துண்டா பிளவு பிளவா போய்கிட்டே இருக்குது. இதில் வந்து நல்லா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த பிரச்சனையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அகைன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சின்னதாக எங்களை வந்து 4-5 வருஷமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா? அந்த ஒரு மேரேஜ் ப்ராப்ளத்தில் ஆரம்பித்து அது வந்து ஷார்ட் அவுட் ஆகுறதுக்கு 3 வருஷ காலம் வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இப்போ இந்த பதிவு நான் எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக பேச போகிறேன் அப்படின்னா, ஒருத்தருக்காக கட்டின மனைவியையே, அதுவும் 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, 23 வருடமாக வாழ்ந்த ஒரு மனைவியையே வந்து எதிர்த்து தன்னுடைய பிள்ளைக்காக 3 வருடமா, அதுவும் வந்து ஒரு எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். வேண்டாம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி அடுத்த லெவலுக்கு பேசி அடுத்த மாதிரி மாறக்கூடிய ஒரு நிகழ்வு தான். சரியா? அந்த நிகழ்வை அப்படியே இழுத்துட்டு போய் அப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் நடந்ததுனால அடுத்து இங்கே வீட்டில் இன்னொரு கல்யாண சூழ்நிலை உருவாகி அப்படியே அந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு சென்று இப்படியே 3 வருட காலமாக வந்து அந்த பிரச்சனை இழுத்துட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த 3 வருட கால பிரச்சனையில் அந்த பிள்ளையினுடைய தந்தை, சரியா, தந்தை வந்து ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு பாதுகாவலராக, எல்லா விதமான வேலைகளையும், ஒரு வேலைக்காரனாக, ஒரு நாயை வந்து மேய்க்கக்கூடிய ஒரு நாய்க்காரனாக, அப்படி பல விதமான பரிமாணங்களில் என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்தார். மெயினாக வந்து என்ன இருந்தாருன்னா ஒரு அடியாளாக அப்படின்னு கூட சொல்லலாம். யாரை வந்து அடிப்பதற்கு, யாரை வந்து மிரட்டுவதற்கு, யாரை பயங்காட்டுவதற்கு அப்படின்னா தன்னுடைய மனைவியை அப்படிங்கிற மாதிரியும் வந்து அதுதான் உண்மை. சரியா? அதுக்கப்புறம் அந்த மனைவியே வேண்டாம், மகளுடைய வாழ்க்கைக்காக அந்த மனைவியே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டிவோர்ஸ் கேஸும் வந்து என்ன பண்ணப்பட்டது, பதியப்பட்டது. எல்லாமே யாருக்காக? அந்த ஒரு நபருக்காக. சரியா? இவ்வளோக்குள்ள சீரியஸாக இருந்த பிரச்சனை வந்து அதுக்கு அப்புறமா எதில் வந்து எண்டா முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நியூ பில்டிங் இருக்குல்ல, நியூ பில்டிங் வந்து கட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பால்காய்ப்பு ஃபங்க்ஷன் வரும்போது தான் அது வந்து முடியுது. இதுக்கு இடையில நான் வந்து அவன் கூட சேர்ந்து இருந்தேன், என் பையன் கூட. திருப்பி அவன் மறுபடியும் இவங்க கூட சேர்ந்து இருந்தான். எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையாகி திருப்பி அது பிரச்சனையாகிட்டு பார்த்துக்கிடுங்க எப்படி வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் கன்க்ளூஷன், ஓகே, கல்யாணம் ஆயிட்டு அந்த பையன் தனியாக செட்டில் ஆயிட்டான். அது எல்லா நாட்டு வழக்குலையும் ஏற்படுறது. சரியா?
நல்லா பசங்க இருந்தாலும் சரி, பேசி வாங்கி இருந்தாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி, தாய் தந்தையரை விட்டு தனியாக போகிறது தான் எல்லாமே உலக வழக்குங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க. சரி, ரைட், அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் காய்ப்பு ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேர போகிறோம். இது எல்லாமே ஏன் இப்போ அகைன் அவ்வளோ டீட்டெயிலும் சொன்னோன்னா, நிறைய பேர் வந்து அம்னிஷியா, அதாவது ஞாபகம் இந்த டக்கு டக்குன்னு மறந்துடும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஒரு நோயில் வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்க்குறதுனால எல்லாருக்குமே தெரியுது, சில பேருக்கு வந்து தெரியலை. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த கதைகளை எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ வந்து நான் வந்து தனியாக போய்விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வெளி உலகத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அறிக்கையிட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க சோலோவோ தனியாக தான் ஒரு வீடு பிடிச்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஏன் ஒரு ஹாஸ்டலில் போய் இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் கேட்காங்க, நீ இது தானமா 3 வருஷமா நீ ஆசைப்பட்ட, உன் புருஷனை என்கிட்ட குடு என் புருஷனை அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்டல அப்படின்ட்டு. ஒரு ஃபேமிலி பிரச்சனை ஆகி ஒரு தாய் வீட்டுக்குள்ளே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது, அந்த பிள்ளையால் தான் வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அந்த பிள்ளைய அப்பம் சேர்க்கறதுக்கு 1000 வழிகள் இருந்துச்சு. ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு இதில் சேர்த்து அந்த தாய் தகப்பன் வந்து சேர்ந்து வாழ்வதற்கு 1000 வழி சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையிலே கூட ஹாஸ்டலுக்கு போகாத ஒரு பிள்ளை, இப்பவும் ஹாஸ்டலுக்கு போகாத ஒரு பிள்ளை தனியாக வீடு எடுத்து வாழக்கூடிய சூழ்நிலையை மைண்ட் செட்டில் புகுத்தியது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா அதுக்கு வந்து துணையாக இருந்து அவங்க அந்த தனியாக வீடு எடுத்து கொடுத்து ஃபஸ்ட்டு பழக்கம். 2வது எங்கள் வீட்டுக்காரர் அவர் இந்த மாதிரியான நிறைய செயல்பாடுகளை வந்து அதில் வந்து மைண்டுக்குள்ளே ஊட்டினோடனே அதுக்கப்புறம் தாய் தகப்பனுக்கும் இடையே அவங்கள எதிரியாக்குறது. அப்போ இதில் வந்து அந்த உண்மையான ஒரு பாசம் அப்படிங்கிற தன்மை மாறி மணி பணத்தால் எல்லாத்தையும் வாங்கலாம், என்னனாலும் செய்யலாம், யாருமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அப்புறம் நம்மகிட்ட பணம் இருக்கு, நம்மளை சார்ந்தவர்கள் வந்து நம்மளும் உழைக்க காசு இருக்கு, இருந்தாலும் நம்ம பாசம் அப்படிங்கிற பேர்ல வந்து பிள்ளைகளுக்கு வந்து எல்லாம் சேருது. அந்த பிள்ளை வந்து என்ன பண்றது அப்படின்னா, இவங்களை வந்து நம்ம பாசம் காட்டுற மாதிரியும் பண்ணி ஆனால் நம்மளுக்கு சேவகம் செய்கிற ஒரு அடிமையாக வச்சுருக்கணும். அதுதான் இங்கே வந்து இவ்வளோ நாள் இந்த இதில் வந்து டைமில் நடந்திருக்கு. ஒருத்தவங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா உண்மையான பாசம் உள்ள பிள்ளை 3 வருஷமாக தன்னுடைய, நான் திருப்பியும் சொல்லுவேன், 1 வருஷம் 2 வருஷம் வாழ்க்கை கிடையாது, 23 வருடமாக வாழ்ந்த மனைவி. அதாவது என்ன எவ்வளோ தருணங்களில் நாங்கள் எப்படியோ கிடந்து கீழேருந்து மேலே வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். எப்படி இருந்து ரதியையும் தினேஷும் வாழ்ந்து அந்த அடுத்த கட்ட நிலைமைக்கு போய் ஒரு வேலையெல்லாம் கிடச்சி எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு நல்லா இருந்து ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் பிள்ளைக்காக இந்த ஃபீல்டில் இதில் விட்டு ஒரு என்டர்டெய்னிங் மாதிரி இதில் விட்டு இதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு அடுத்த நிலைக்கு போய் அந்த மனைவியினுடைய பேச்சை கூட கேட்காம இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து 3 வருஷமாக சப்போர்ட்டிவாக இருந்து அவருடைய உடல்நிலை எல்லாமே நிறைய பிக்சர்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அந்த கண்ணு சொல்லும் எப்படியும் அந்த வருத்தம் அப்படிங்கிறது. அந்த வருத்தம் இருந்தாலும் திருப்பி தாய்கிட்ட போய் சேர போகிறேன் அப்படின்னா இந்த பிள்ளை வந்து என்னமும் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுமோ, அந்த ஒரு மனப்பான்மையை வச்சு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இல்லை, ஜம் அப்படின்னா என்னென்னா புனிதத்தன்மை, அதாவது ஒரு கடவுளுடைய ஒரு இதோட ஒப்பிடக்கூடியது தான் ஜம் அப்படின்னு ஒரு மனுஷனை வந்து நம்ம சொல்கிறது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து புகழ்ந்து தள்ளினீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து டாக்ஸிக் பேரண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு மீனிங் வந்து உன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லு. அவங்களுடைய வளர்ப்பு சரியில்லாததுனால தான் நீ மற்றவர்களுடைய பேரண்ட்ஸை வந்து டாக்ஸிக் பேரண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிற. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியலையாம். சரியா, வர முடியாது, அந்த மாதிரி இருக்கிறதா நம்மளுடைய கட்டமைப்பு. அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க அமெரிக்கா இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக தான் வந்து வாழ்கிறாங்க. பர்டிகுலர் லைஃபுக்கு பிறகு அவங்க வந்து அம்மா அப்பாவை விட்டு வெளியே போயிடறாங்க அப்படின்னு. சரி, இந்த இந்தியன் கல்ச்சரில், இந்த தமிழ்நாடு கல்ச்சரில் எத்தனை பேர் அப்படி நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தனியாகவே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தனியாக வீடு பிடிச்சி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரியா, இப்போ நான் இந்த ஃபுல் இதுமே விளக்கம் இது எல்லாமே யாரை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னா முழுக்க என்னுடைய கணவரை பற்றி மட்டும்தான். சரியா,
யாருமே தேவையில்லைன்னு கண்மூடித்தனமாக ஒரு வேலைக்காரனுக்கு கேவலமாக தான் அவ்வளோ துணி அலசி போட்டு வீட்டை பார்த்து எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதெல்லாம் பார்த்துட்டு வா வீட்டையும் நீட்டாக வச்சுட்டு யூடியூப்பும் நீங்கள் எப்படி நடத்துறீங்க அப்படின்னு வந்து நினச்சிருப்பீங்க. அது வந்து கிடையவே கிடையாது. அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் வீடியோ எடுக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருமே வந்து நம்ம சொல்லலாம். அப்படி இருந்து பிள்ளைக்காக பார்த்த ஒரு தகப்பனை இப்போ நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி யோசிக்கணும். சரியா, இந்த இடத்துல தான் யோசிக்க வேண்டியிருக்கு. இதுவுமே நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நல்லதும் வந்து இந்த நிறைய இந்த சோஷியல் மீடியா இந்த பிளாட்ஃபார்மில் நல்ல விஷயங்களும் நிறைய நடந்திருக்கு. முன்னாடிலாம் தப்பு நிறைய நடந்தால் வெளியே தெரியாது. இப்போ எந்த இடத்துல என்ன தப்பு நடந்தாலும் அதை வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதை பற்றி வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள், அப்புறம் சப்போர்ட்டிவ் வீடியோஸ்லாம் போட்டு வந்து அதை வந்து ஒரு நல்ல இதுக்கு இது பண்ணுறாங்க. சரியா, நாங்கள் பேசுனதை பேசி நீங்கள் இது படுத்துறதை விட சிலருடைய நல்ல அறிவார்ந்த கமெண்ட்ஸ்கள் மூலியமாக நிறைய திருந்துறதுக்கு நம்மளுடைய மனசை வந்து மாற்றுறதுக்கு, நம்ம செஞ்ச தப்பை நினச்சி பார்க்குறதுக்குலாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் வந்து சூப்பர் அந்த நிறைய இது போடுறத வந்து அழிச்சிடுறாங்க, ரைட்டு, அது வேற. இருந்தாலும் சூப்பர், இப்படியே இரு, நீ அப்படி இருக்கியா, நீ உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு நீ அதே மாதிரி இருக்கியா, உனக்கு இந்த மாதிரிலாம் ஃப்ரீடம் கொடுத்து இந்த மாதிரிலாம் இது பண்ணாங்களா, நீ ஒரு 5 பைசா 10 பைசா ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிற பையங்களாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பையங்களாக இருந்தாலும் சரி, உழைச்சா வந்து காசை யார்கிட்ட கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அதில் அம்மா அப்பாவுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குது. மேபி ஒரு சில பேர் நீங்கள் சொல்லலாம், இல்லை நாங்கள் வந்து இல்லாமே வந்தோம் அப்படின்னு. இல்லாமே வந்துன்னு சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப 1% ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா, இன்னொருத்தவங்க வந்து அது என்னது, நீனே வந்து அம்மான்னு உனக்கே நீ ப்ரைஸிங் நீ வந்து கொடுத்துக்கிற. நான் வந்து 1000 நல்ல கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நான் இப்போ ரிப்ளை கொடுக்கல. சரியா, அந்த ஒரு சில அவங்க தான் டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெருமைப்படுத்திக்கிற. எஸ், ஒரு பிள்ளை வந்து யாருடைய இதுவுமே இல்லாமல் நான் இன்னைக்கு இப்படி வந்து வானளவில் உயர்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் வீட்டை விட்டு நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே அதுவே தனியாக வந்து இந்த உலகத்துக்கு காட்டுது, நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுது. சரியா, அப்படி காட்டும் பொழுது ஒரு தாய் தகப்பன் பட்ட கஷ்டத்தையும் பிள்ளைகளுக்காக நாங்கள் கடந்து வந்த பாதைகளும் எவ்வளோ தியாகங்கள் எவ்வளோ இதெல்லாம் எல்லார்ட்ட இருந்து நாங்கள் இது பண்ணியிருப்போம், எத்தனை உறவுகளை வந்து இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் இழந்திருப்போம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டதுல வந்து ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். சரியா, அதே மாதிரி இந்த தனியாக இருக்காங்க இல்லையா, தனியாக ஹாஸ்டல் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து 4-5 கேர்ள்ஸ் வந்து சேர்ந்து வீடு பிடிச்சி இருப்பாங்க. பட் ஹாஸ்டலில் இருக்கிற கேர்ள்ஸும் சரி, தனியாக வீடு பிடிச்சி இருக்கிறவங்களும் சரி, அவங்களுடைய பெற்றோர்களுடைய கைடன்ஸில், பாதுகாப்பில், அவங்களுடைய கான்டாக்டில் தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஏமா அங்கே இருக்கிறியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, காலேஜ் போனியா, ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிம்பாங்க. பிள்ளை எந்த இடத்துல இருக்குன்னு அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லியே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்களே கேட்டு தெரிஞ்சு எங்களுக்கு வந்து சொல்லுங்க. சரியா, எனக்கு சொல்ல வேண்டாம். 3 வருஷமாக பிள்ளைன்னு செத்த அந்த தகப்பனுக்கு கூட இருக்கிற இடத்த வந்து ஏன் சொல்லல? சரியா, அப்போ நீங்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாமே ஈஸியாக அப்படின்னு சொல்லலாம். நிறைய இருக்குது, அது அப்புறமா இல்லை சொல்ல வர்றேன். நம்ம தெரிஞ்சவங்க பின்னால் போனால், அப்பா வந்து பின்னால் போனால் அங்கே வந்து நிறைய வந்து நவரச நாயகன்கள் வந்து இருக்காங்க. நவரச நாயகன்கள் அதாவது அடியாட்களா, அதுக்கப்புறம் வந்து அப்படி பாடி பில்டர்ஸாக, அப்படி ரொம்ப அறிவார்ந்த பேசுகிறவங்க வந்து நிறைய பேர், நிறைய நவரச நாயகன்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பாடி கார்டில் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். சரியா, ஸோ யாருடைய இன்ஃப்ளூயன்ஸில், சரியா, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸில், இங்கே இன்னும் வீட்டில் நிறைய நடந்திருக்கு. அதுமே யாருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தனியாக ஒரு பிள்ளைக்கு வந்து வீடு கொடுக்காங்க. இப்போ அந்த வீடு கொடுத்த அந்த வீட்டு ஓனர் வந்து அந்த பொண்ணுக்கு வெளி இடங்களில், வீட்டில் உங்கள் வீட்டில் நீங்கள் சேஃபாக வச்சுருப்பீங்க, ஒரு பிள்ளைன்னு பார்த்துக்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். பட் யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியாது. சரி, அந்த மாதிரி தான் இருக்குது. பெற்ற தகப்பனை தாயை கூட நம்ப முடியாத சூழ்நிலை. தகப்பன் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தகப்பனை கூட நம்ப முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்க இந்த காலத்தில் நீங்கள் வந்து தனியாக வந்து வீடு கொடுத்துருக்கிறீங்க. சரியா, நாங்களும் வந்து 3-4 வீடு வச்சு வாடகைக்கு வீடு விட்டுருக்கும் போது ஒன் டைம் வந்து ஒரு வீடு வந்து நாங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை. அப்போ போலீஸ் வரைக்கும் அவங்க போயிருக்கும்போது சண்டைக்கு என்னன்னு கேட்டால் விசாரிச்சா இல்லை, கடைசியில் அந்த ஹஸ்பண்ட் வந்து இவங்க வந்து தாலி கட்டி கல்யாணம் முடிச்சவங்க இல்லை, சேர்த்துக்கிட்டவங்க. இது எங்களுக்கு தெரியாது. அப்போது அங்கே அந்த இது பண்ண வருவாங்கள்ல, போலீஸ்லேருந்து வந்தவங்க, ஏமா வீடு வைக்கிறவங்க நீ வந்து கரெக்டாக யார் புருஷன் தானா என்ன ஏதுலாம் கேட்டு பார்த்து வைக்கிறது கிடையாதா அப்படின்னு ஒரு ஃபேமிலியாக வச்சதுக்கே எங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா அத்தனை கேள்வி கேட்டாங்க. இப்போ இந்த பேரண்ட்ஸுடைய சம்மதம் என்ன தூரத்தில் இது, நான் வந்து உனக்கு ஆகாத அளவே இருந்துட்டு போட்டேன். சரியா,
ஒரு பேரண்ட்ஸ் அந்த காலேஜில் வந்து சேர்த்தது யார், கார்டியன் வந்து அப்பாவா இல்லை இந்த நாய்களா, இந்த எச்சக்கலைகளாக இருக்குல்ல இந்த ஜென்மங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சாகணும். சரியா? யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க நடந்திருக்கு நிறையா, அது எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக வெளிச்சம் போட்டு காட்ட தான் செய்யணும். ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருந்தால் இப்படி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை நாங்கள் வந்து ஒரு சரியான ஒரு இதோ இல்லை ஃப்ரீடமோ எதுவுமே கொடுக்காதவங்களா கிடையாது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுடைய இஷ்டப்படி மட்டும்தான் இந்த வீடும் சரி எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 9 மாதமா இப்போ வந்து பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்கு வரேன். இடையில இது பேசி முடிச்சிட்டோமா, எனக்கு ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அப்படி நிறைய வந்துருது பார்த்துக்கோங்க நண்பர்களே. அதான் அப்படி மாத்திரமா 9வது மாதம் கரெக்டாக நம்ம ஜூன் மாதம் பால் காய்ப்பில் சேரோம்ல, அதில் இருந்து நீங்கள் வந்து ஓல்டு வீடியோஸ் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? ஃபஸ்ட்டு வந்து அம்மா கூட சேர்ந்தாச்சு, அம்மா கூட ஷாப்பிங், அம்மா கூட பத்திரிக்கை அடித்தாச்சு, அப்புறம் அம்மா கூட என்னது இப்போ பால் காய்ப்பு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பால் காய்ச்சது, அதுக்கப்புறம் வந்து க்ரூம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ 10 வீடியோக்கள் போட்டு சம்பாதிக்கின்ற நோக்கத்துடன் மட்டுமே ஒன்று, நான் அப்படிதான் சொல்லுவேன். சரியா? லட்சக்கணக்காக சம்பாதிக்க எத்தனை வீடியோ போட்டு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. சரியா? அப்பெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து நல்ல அம்மாவாக தானே இருந்தேன். சரியா? அப்போ எல்லாமே அந்த அம்மா நல்ல அம்மா. அதுக்கப்புறம் எத்தனை விதமான சமையல் வீடியோக்கள் போட்டிருக்கேன். சரியா? இவளுக்கு மட்டும் இல்லாமல் இதை சார்ந்த அந்த அதுகளுக்கும் சேர்த்து எத்தனை நாள் என் கையால் வந்து தின்றுக்குங்க. சரியா? அதுகளுக்கு. சரியா? இது எல்லாமே. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அப்புறம் லாஸ்ட்டுக்கு வந்துருங்க, கிறிஸ்மஸ் செலப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து ஜனவரி செலப்ரேஷன், இதுக்கு எல்லாமே சாரீ பார்த்துருப்பீங்க. 4 சாரீ, ஒரு சாரீ 11,000 ரூபாய் வீதம், 4 சாரியில் 2 எனக்கு 2 அவளுக்கு. எத்தனை இதெல்லாம் வந்து என்னம்மா சொல்லி காமிக்கிங்க பிள்ளைகளுக்கு வாங்கினது? ஆமாம், இல்லை எல்லாருமே தன்னாலே வந்து பெருசாக வந்துட்டு அப்படிங்காங்கல்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பிறந்த நாளுக்கு அப்படின்னு, ஏன்னா நல்ல நிலைமையில இருந்தால் எல்லார் வீட்லையும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப பிள்ளைகளுக்கு வந்து எல்லாருமே செய்கிறது தான். சரியா? நாங்கள் சண்டை போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் கூடி இருக்கும்போது யாரும் ஒரு இதை மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடாது, பிள்ளையும் நல்லா என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு பிறந்த நாளுக்காக தங்க கொலுசு எடுத்து அப்படி போட்டு அழகு பார்த்தேன். சரியா? இந்த மாதிரி ஃபேமிலியோட சேர்ந்து இதான் நல்லா இருக்குன்னு இப்பவும் நிறைய பிள்ளைங்க கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். அதுதான் வந்து நல்ல குடும்பத்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இது. சரியா? அது வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதான் நான் சொன்னேன், உங்களுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களை வந்து மனமாற்றம் செய்து நல்ல வழியில் கொண்டு செல்வதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் போடுற ஒன்றும் அவங்களுக்கு வந்து அந்த செய்கிற தப்பை நியாயப்படுத்தி மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் பொங்கல் பார்த்தீங்களா? தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம்னு ஆடி இருப்போம். சரி? எல்லாரும் இருந்த பொங்கல் இந்த தை நல்லா இருக்கணும்னு புது வீட்டில் பொங்கல் பண்ணி அதுக்கும் நான் போய் எல்லாமே அலைஞ்சி கடைக்கு போய் பார்த்து பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நல்லா தான் கொஞ்சிருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரியா? அதுக்கப்புறம் பிப்ரவரியில் எங்கள் ஊர் தருவேக்குளத்தினுடைய நிக்லாசியார் திருவிழா பார்த்துருப்பீங்க, ஃபெஸ்டிவல். அதுலேயும் இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. ஒயிட் கலர் சுடிதார் போட்டுட்டு நானும் அப்போ சேமாக ஒரு க்ரீன் கலர் சாரீ, அவர் க்ரீன் ப்ளவுஸ் சட்டை போட்டிருப்பாரு. அவ்வளோ அழகாக பானிபூரியெல்லாம் எங்கள் அப்பா ஊட்ட, எனக்கு ஊட்ட, எங்கள் அப்பாவுக்கு நான் ஊட்ட வைக்க வாங்கன்னு பிப்ரவரியில் வந்து நடந்திருக்கு. சரியா? இவ்வளோ நிகழ்வுகள் வந்து கரெக்டாக இவ்வளோ நாள் நாங்கள் நல்லாவே இருந்திருக்கோம். அப்புறம் எல்லா வீட்டில் உள்ள மாதிரி நம்ம அம்மா அப்பாவுக்கு சண்டை வரத்தான் செய்யும், அண்ணன் தம்பினா சண்டை வரத்தான் செய்யும், வீட்டிலனா 1000 பிரச்சனைகள் வரும், எல்லாமே வரும். இப்போ இங்கே வர்றதுக்கு நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மாதிரி ஒரு கடினமான குணம் உடைத்தவர் மாதிரி இருப்பார் எங்கள் வீட்டுக்காரர். ஆனால் என்னையும் விட அதிக அளவு பாசமும் சரி அக்கறையும் கேரிங் வந்து எல்லாமே வச்சிருந்தது அவ மேலே தான். இப்போ அந்த நம்பிக்கை துரோகத்திலேருந்து அவரால் மீள முடியல. நைட்டு எவ்வளோ தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தான் தெரியும். நல்லா சாப்பிட்ற மனுஷனுக்கு சாப்பிட முடியலை. சரியா? குடி அது இருந்தாலும் அதை அந்த பழக்கத்தை திருப்பி தூண்டுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ அது பண்ணும்போது நான் அவர்கிட்ட சண்டை போடுவேன். அப்போ எங்களுக்குள்ள சண்டை வர்ற மாதிரி இப்படி நிறைய விஷயங்களை ஒருவருடைய சுய நலத்துக்காக இப்படி எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி நம்மளுக்காக இருந்த தாயை தகப்பனை கஷ்டப்படுத்தி இப்படி வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழணுமா? தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் 1000 பிள்ளைகள் ஒரு நாளைக்கு இங்கேருந்து அங்கே போகிறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், லா காலேஜ், அப்படி எல்லா பிள்ளைங்களும் அவ்வளோ பேர் போகிறாங்க. இந்த 1.5 வருஷமாக இன்னைக்கு வந்து இவங்களுக்கு டைம் நிறையா கிடச்சிருக்குதான், இவங்க நிறைய ஃப்ரீயாக இருக்காங்களாம். 1.5 வருஷமாக அப் அண்ட் டவுன் தூத்துக்குடி டு திருநெல்வேலி வந்து காலேஜுக்கு காலையில் கிளம்பி நான் விட்டுட்டு சாயங்காலமோ இல்லை ஆஃப்டர்நூனோ எப்போ முடியுதோ காலேஜ்
ஒரு வேலைக்கார நாய் மாதிரி அந்த ஸ்டாப்லேயே படுத்து கிடந்து பிள்ளையை பாதுகாத்து கூட்டிட்டு வந்து இவளை மட்டும் கூப்பிடுறது காணாதுன்னு ஒய்யாரமா நம்ம வீட்லயே தின்னு நம்ம கார்லயே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் நாடகம் போட்டு அதே இதை கால் பண்ணி நம்ம போய் விசாரிச்சா திருப்பி சொல்லி அங்கேருந்து இங்கே அடியாட்களை கூப்பிட்டு வர்ற அளவுக்கு செய்ய வச்சு அதெல்லாம் அந்த அடியாட்கள் ஸ்டோரி அந்த நவரசனுடைய ஆட்டங்கள்லாம் உங்களுக்கு பின்னாடி நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் சரியா. இந்த அடியாட்கள் இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுறதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து வரலாமா, எவ்வளோ பண்ணிட்டு சரி இவ்வளோக்குள்ள நான் தனியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க எதற்காக தனியாக போனீங்க? பிப்ரவரி வரைக்கும் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருந்து லவர் ஸ்டேக்கு பார்த்துருப்பீங்க. அன்னைக்கும் அவ்வளோ ஒரு ஜாலியாக ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசி பூக்கொத்து அது இதுன்னு வாங்கி சிரித்து அவ்வளோக்குள்ளே இருந்துட்டு அந்த மார்ச்சுக்குள்ளே வெளியே போகிறதுக்கு என்ன ரீசன் வந்துச்சு? இதுக்கடையில் சண்டை வந்து ஜுவல்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை எதுக்கு வந்துச்சு, என்னத்துக்காக? இது எல்லாமே ஓப்பனாகவே சொல்லலாமே. வெளியே சொல்கிறதுக்கு உங்கள் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை, எந்த ஒரு இது இல்லை. ஒரு பிள்ளை வந்து வீட்டை விட்டு வெளியே போய் தனியாக இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்துச்சு? காலேஜுக்கு அம்மா தேடி வந்தா, அப்புறம் அப்பா தேடி வந்தாங்க. என்ன நடந்துச்சு? என்ன பண்ணி நீங்கள் எல்லாரையும் வச்சு யார்கிட்ட உட்காந்து எத்தனை மணி நேரம் பேசுனீங்க? இன்னைக்கு வந்து உட்காந்து இருந்துக்கிட்டு அலோன். அப்போ இப்போ வீடியோ போட்டால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எத்தனை நாள் வந்து அடுத்து தொடர்ந்து கண்டினியூஸாக விளாக்ஸ்லாம் வந்துச்சு? யோசிங்க. இதை வந்து பார்க்குறவங்களும் யோசிக்கணும், கேட்குறவங்களும் யோசிக்கணும் சரியா. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் எல்லாரோடையும் ஒரு போட முடியலை. ஸோ நிறைய விதமான எண்ணங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டு. ஸோ தனியாக போனால் வேறு மாதிரி லைஃப் ஸ்டைல் மாதிரி இருந்து நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம பெரிய வீரமங்கை விவேகமங்கைன்னு நினச்சிருவாங்க. இட்ஸ் நாட் அ இன்ஸ்பிரேஷன். ஓகே சரியா. இது வந்து சமுதாய சீரழிவு சீர்கேடுன்னு தான் நான் வந்து அடித்து சொல்லுவேன் சரியா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குடும்பம், தாய் தந்தை, ஒற்றுமை, உறவுகள், எத்தனை பிள்ளைங்க எவ்வளோ பெரிய பிள்ளைங்கெல்லாம் என்னென்னமோ எவ்வளோ பெரிய இதில் இடத்துல இருந்தாலும் அம்மா அப்பா பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் அதுக்காக அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கணும். இருந்தாலும் தாய் தகப்பன் தான் நம்மளை உயிர் கொடுத்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து நம்மை வாழ வைத்த தெய்வங்கள் சரியா. அவங்கள வந்து நீங்கள் போற்றாட்டாலும் தூற்றாமல் இருங்க. பல பேர் முன்னிலையில், கட்டப்பஞ்சாயத்துக்காரன முன்னிலையில், அடியாள்க முன்னிலையில் காலில் விழுந்து கெஞ்சி கதறி கேவலப்படுற அளவுக்கு வைக்காம இருந்தாலே போதும் சரியா. பணம் இருக்கு, நம்மள்ட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான வாழ்க்கை. இதை ஒரு சில பேர் சாபம்ன்றா. இது சாபம் இல்லை, ஆதங்கம், மன குமுறல். அப்படியே சொல்லுவாங்களே பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு. அப்படி எரியுது. ஏன்னா நான் அவரை இருந்து நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ மனசு வலிச்சுக்கிட்டு இருக்கு. அவரால் வந்து என்கிட்ட வந்து ஒரு நல்லா ஒரு ரிலாக்ஸாக ஜாலியாக மீன்ஸ் என்ன, ஒரு நம்ம ஒரு நார்மலாக ஒரு சிரித்து ஒரு காமெடி பேசினா கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நான் எப்படி பண்ணதுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா, அப்பானா திட்ட தான் செய்வாங்க, ஏசுவாங்க, எல்லாமே வீட்டில் நடக்கும். ஆனால் உனக்கு எத்தனை வீடுகளில் வந்து அப்பா கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கே பயமாக இருக்கும். ஆனால் சரளமாக தந்தையை வந்து நீ வீட்டில் எப்படிலாம் பேசுவ, அவ்வளோத்துக்கும் வந்து உனக்கு பர்மிஷன் கொடுத்து உனக்காகவே இருந்த ஒரு தகப்பனை நிர்கதியில் நான் எங்கள் லைஃப் நாங்கள் இருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரியாக ஆக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் ஐ எம் லோன் வாங்கியிருக்கேன், நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான விளக்கத்தை தெளிவாக சொல்லுங்கள் சரியா. அதே மாதிரி ஒரு காலேஜ்லையுமே வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து ஒரு கன்வே பண்ணுறதுக்கு ஒரு தகவலை போனால் காது கொடுத்து அந்த நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். ஆனால் அப்படி கேட்காம உங்கள் பிரச்சனையை வெளியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் பிரச்சனை வீட்டுக்குள்ளே நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து எங்களோட வச்சுக்குவோம். ஆனால் அந்த காலேஜில் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகள் அப்புறம் ஸ்டாஃப்ஸு ஒரு சில பேர் இருக்காங்க. அவர்களுடைய கூட்டு முயற்சியால் வந்து அவங்கக்கிட்ட வேறு ஸ்டோரி அவங்க வந்து இங்கே வந்து பார்க்க போகிறாங்களா இல்லை நாளைக்கு எதுவும் ஒன்றுனா லைட்டாக எல்லாரையும் போல் ஒரு நியூஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு 5 minutes கூட ஒரு டைம் கொடுக்காம எல்லாத்தையுமே வெளியே போய் பார்த்துக்கங்க, வெளியே போங்க, இல்லைன்னா இதுக்கு போங்க, அங்கே போங்க, போலீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த நிர்வாகத்துக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதற்கும் வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆக வேண்டும்.
அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்த கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, என்னென்னலாம் வீட்டிலேருந்து எல்லாம் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போயிருக்கு, அவ்வளவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது. சரி, என்னென்னலாம் எடுத்துகிட்டு போயிருக்கு, எப்படி வந்தாங்க, என்னென்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இதை வந்து நீங்கள் சிறந்த ரோல் மாடலாக எடுத்து யாருமே வந்து ஊக்கப்படுத்தாதீங்க. இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எல்லாருமே நீங்கள் போகிறீங்க திருப்பி சேருவீங்க. நான் சொல்கிறேன், நம்ம ஒரு தப்பு செய்கிறது இதுதான். அது திருப்பி சேர்ந்து நல்லா இருந்தால் இந்த உலகம் பாராட்ட தான் செய்யும். நாங்கள் இது பண்ணோம் பிரகன், நாங்கள்லாம் சண்டை போட்டோம், திருப்பி நாங்கள் சேர்ந்தோம், எல்லாருமே குடும்பம் நல்லா இருக்குது, பேத்தி கூட இருக்கீங்க, பிள்ளை கூட இருக்கீங்க, பிரகன் கஷ்டப்படும் போது அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இவ்வளோ சூழ்நிலை நடந்தும் என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வரல. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார ஹாஸ்பிட்டலில் வர்றதுனால அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீட்டில் அதனால் எல்லாத்தையுமே ஒரு ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்திங்க. யாராக இருந்தாலும் எந்த ஒரு தவறான முன்னுதாரத்தையும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து லைஃப் லெசனாக எடுத்துக்கிடாதீங்க. மணி மேக் ஆல் திங்ஸ். பணம் வந்து பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பணம் மட்டுமே, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் இண்டிபெண்ட்டாக நல்லா வாழ முடியும், அந்த பணத்தை வச்சு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா அது கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும், அது கொடுக்கவே முடியாது. கண்டினியூஸாக சொல்லியிருக்கேனா, கோர்வையாக சொல்லியிருக்கேனா, ஒழுங்காக சொல்லியிருக்கேனா, கருத்து தெளிவாக சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் ஆதங்கத்தை இப்போ வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல. அதை கேளுங்க. நீங்கள் வந்து உண்மைக்குமே நல்லது செய்யணும் அந்த பிள்ளைக்கு நினச்சிங்கன்னா, ஏன் உங்கள் அப்பாட்ட இப்போ வரைக்கும் எங்கே இருக்கு அப்படிங்கிற தகவலை நீ ஏன் சொல்லலை? எதுக்காக? அந்த தகப்பன்ட்ட சொல்லி அந்த தகப்பனையாவது வந்துட்டு போய் இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு இருந்தால் அவர் மனசில் சரி நம்ம பிள்ளையை போய் பார்த்துட்டு வரோம், வீக்லி ஒன்ஸ் ஆகுது அந்த தகப்பன் வந்து பார்க்குறதுக்கு ஏன் வந்து நீ அனுமதி கொடுக்கல? ஏன் வந்து நீ வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறத இப்போ வரைக்கும் காட்ட மாட்டேங்க என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கள் நண்பர்களே, போதும்.